ஒரு வழியா விடாமுயற்சி டீசர் வந்துருச்சு. தீபாவளிக்கு வரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா வரல. நவம்பர் 10 நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் டீசர் வரும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் அதுவும் வரல. ஒரு வழியா இன்னைக்கு நவம்பர் 29 வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. மகிழ் திருமேனி என்ன சம்பவம் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பாத்தீங்கன்னா பார்க்காம வச்சிருக்கிறேன். இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட லேப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. இன்னும் ஒரு சிங்கிள் பிட் ஆஃப் ஃப்ரேம் கூட இன்னும் பார்க்காம வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். மகிழ் திருமேனி நம்ம சொத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம். ஏன் தலைக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரியல. மற்ற படத்துக்கு கூட அப்டேட் டக்கு 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 டக்குன்னு வந்துருது, படமே வந்துருது அப்டேட் இல்லைன்னா கூட. ஆனா இவரு படத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அப்டேட் ஏதோ மோட்டரோலா போன் மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் ஆகுது, ஏன்னு தெரியல. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். பட் நம்ம ட்ரீசர் பாத்தீங்கன்னா கண்ணுன்னு இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹலோவா ரொம்ப ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். வா, என்ன விஷயம் சொல்லுவோம். அர்ஜுன் வா. அத்தனை ஆட்டம் எத்தனை நாள் ஆச்சு. ஒண்ணு பயங்கரமா இருக்கு. அஜிமேனி அந்த ஃபர்ஸ்ட் அடியில் எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது ஐயோ முயற்சி பொங்கல். பா, என்ன ட்ரீசருங்க பா, சரியான கட்டு. ஒவ்வொரு ஃப்ரேமும் மகிழ் திருமணி செதுக்கி இருக்கிறதான் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் சிங்கிள் பிட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷுவலா பயங்கரமா இருக்கு. ஆனா ஒன்னு புரியல, படம் பொங்கலுக்குன்னு வருது, குட் பை அக்லியும் பொங்கலுக்கு வருதுன்றாங்க. எது எந்த படம் ஃபர்ஸ்ட் வர போகுதுன்னே தெரியலையே. ஒரு வேளை 2 படத்தையும் விட்டுருவாங்களா என்ன தெரியல, காத்திருப்போம். இந்த விடாமுயற்சி டீசரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் பங்கம் சொல்றதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. விஷுவலா இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ரேமு இயற்கை வர அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஆனா மகிழ் திருமணி பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல டைலாகே கிடையாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அனிருத் ஒரு பிஜிஎம் வச்சு எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஒருவேளை அந்த டைலாக பாத்தீங்கன்னா ஹிடனா வச்சிருக்கிறாங்க. சப்போஸ் டைலாக சொல்லிட்டா ஸ்டோரி கண்டுபிடிச்சோன்னு சொல்லி நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் ஆனா சூப்பரா இருக்குதுங்க ட்ரைலர், சாரி ட்ரீசர். எப்பா என்ன ட்ரீசரு. பார்க்கலாம். குட் பேட் அக்லியும் பொங்கலுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, விடாமுயற்சியும் பொங்கலுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த படம் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து குட் பேட் அக்லி படத்துல இருந்து ஏதோ அப்டேட் வரும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அது ஒரு கிளிம்சஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணி அதுல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், வாய்ப்பு நிறையவே இருக்கு. காத்திருப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், குட் பை அக்லியில இருந்து ஒவ்வொரு ஸ்டில்ஸா லீக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்விட்டர்ல. ஆதிக் ப்ரோ அந்த டீம் குட் பை அக்லி டீம் வந்து அவரை
எப்படியாவது பிடிச்சி வழி கொடுத்துருங்க. இல்லைன்னா மொத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்லா போட்டு லீக் பண்ணிடுவாங்க, பார்த்துக்குவாங்க. டேக்லைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோமும் எல்லோரும் கைவிடும் போது உன்னை நம்பு, விடாமுயற்சி. பயங்கரமா இருந்துச்சு அந்த டேக்லைனு. அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் நம்ம. அது வரைக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடாமுயற்சி டீம் சொன்ன மாதிரி எல்லோரும் எல்லோமும் கைவிடும் போது உன்னை நம்பு.